Hello everyone, welcome back to my channel Recipesbysuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான கிறிஸ்மஸ் ரெசிபி சாக்லேட் மக் கேக். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு காஃபி மக்ல நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவை சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர். நீங்க சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடரா பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சாக்லேட் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கோகோ பவுடர்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ்வலாக 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக சில்கியாக கிடச்சிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு, எந்த கட்டியும் இல்லை. இதில் ஃபைனலாக கொஞ்சம் சாக்கோ சிப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ ஸ்ட்ராண்ட்ஸும் நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா சாக்லேட்டை துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் வயர் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சிருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மக்கேக்கு உள்ளே வச்சிடலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேஸ் கட்டியும் வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. யூஸ்வலாக இது 7 to 10 மினிட்ஸ் ஆகும் குக்காக. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கேக் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. யமியான சாக்லேட் மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் சாக்லேட் ஸ்ட்ராண்ட்ஸ் மேலே ஆட் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறப்போ முடிஞ்சா வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.